மார்னிங் எழுந்த உடனே பயங்கரமான ஒரு குளிரு. ஸோ சூப்பரான ஒரு ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு மேலே போனேன். ரொம்ப பரபரப்பான நம்ம சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ். இந்த காட்டேஜ் பத்தி சொல்லணும்னா ஒரு டீசன்ட் ஸ்டே அப்படிதான் சொல்லணும். பேசிக்கான ஃபேன், டிவி, இங்க ஃப்ரிட்ஜ் கூட இருக்கு, வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எனக்கு எங்க போனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெஸ்ட் ரூம்ஸ். நிறைய கேம்பிங் சைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அங்க ரெஸ்ட் ரூம் வந்து கிளீனா இல்லாதனாலே நான் போக மாட்டேன். நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்த விஷயம் இதுதான். பட் உண்மையாவே கிளீன் அண்ட் நீட். இங்க மொத்தமா 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு. அதுல 2 கண்டெய்னர் சிங்கிள் ரூம்ஸ். அந்த லாஸ்ட் கண்டெய்னர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கண்டெய்னர் வந்து டபுள் ரூம் கண்டெய்னர். இங்க 2 பெட்ரூம் இருக்கு. ரெண்டுமே அட்டாச்டு ரெஸ்ட் ரூம்ஸோட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு இடம் தான். இங்க வெளியில கார் பார்க் பக்கத்துல ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இங்க நீங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது உங்களுக்கு சம்மர் டைம்ல யூஸ் ஆகும். அது பக்கத்திலேயே ஷட்டில், வாலிபால் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப். பட்ஜெட்ல இங்க ஒரு பிரைவேட் பார்ட்டியே நடத்தலாங்க. நேத்து நைட்டு நான் சொன்ன மாதிரியே ட்ரெக்கிங் போலான்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கிளம்பிட்டேன். குறைஞ்சது பார்த்தாலும் நீங்கள் அங்கே வந்து பாருங்க. பார்த்து ஒரு ½ அன் ஹவர் ட்ரெக் தான் சொன்னாரு. பக்கத்துல வந்து ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும்னு சொன்னாரு. இங்க இருக்க காட்டேஜ் கேர் ட்ரெக்கரும் போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. ஓகே போலான்னு அவர் கூட சேர்ந்து கிளம்பிட்டேன். சூப்பர். ஒரு பாறை ஒன்று இருக்குது. ம், அந்த பாறையா? என்னடா ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ்லயே அந்த லொகேஷன் வந்துருச்சேன்னு நினைச்சேன். பட் இந்த பாறை கிடையாதுங்கிறத சொன்னாரு. 1 hour நடந்து போயிட்டு இருக்கேன், இன்னும் அந்த பாறை வரலங்க. சின்ன சின்ன ரிவர், காடு, இதுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வீடு. பிரமிப்பா இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நான் பாருன்னே ஒரு பெரிய கல் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய ராக் போட்டுங்க. அதுக்கு மேல ஒரு ஏறணும்னு வேற சொல்றாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. போங்க. உண்மையா சொல்லணும்னா இங்க பாதையே இல்லை. அவர் எனக்காக அங்க இருக்கிற செடி கொடியெல்லாம் உடைச்சு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நீ மேலே வேண்டாம்னா மொத்த கவராக எடுக்குது. ம், ஒரு வழியா கஷ்டப்பட்டு எப்படியும் மேல ஏறிட்டேங்க. காட்டு தான் உங்களுக்கு தொந்தரவு. காட்டு இருந்தால் கொஞ்சம் இது ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு எப்படியும் ஒரு 10 ரூபா 15 ரூபா இருக்கும். வந்துச்சானே 7 ரூபா 8 ரூபா. வாழ்க்கை ஒரு துணிச்சலான சாகசம் அல்லது ஒன்றுமில்லை அப்படின்னு ஹெலன் ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பாக்குறப்ப எனக்கு அந்த கோட் தான் ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகான ஒரு இடங்க. சின்னதா ஒரு பயமும் இருக்குதான் செய்யுது. இந்த பாறையை சுத்தி ரொம்ப பசுமையா இருக்குங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வைபை கொடுக்குது இந்த இடம். இந்த ராக் ட்ரெயிலுக்கு தனியா பேரெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த பெருமுட்டம் வில்லேஜ்ல கேட்டு பாருங்க.
இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு சின்ன ட்ரெக் ரொம்ப உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பணும். இந்த மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாம் இன்னும் இங்கே கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் அங்கங்கே வசிக்கிறாங்க. அவங்களோட மாடு ஆடெல்லாம் தான் இங்கே நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் அவ்வளோவா இங்கே பார்க்க முடியாது. பட் இவர் இங்கே பைசன் இருக்குன்னு சொல்கிறாரு. பை சான்ஸ் உங்களுக்கு லக் இருந்தால் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒய்ஃபை நெட்வொர்க் கட்டினாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே கரண்ட்டே இல்லை, பெரிய விஷயம் தாங்க. டாடா. பேர் என்ன? பேரு ஜஸ்வந்த். வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வச்ச பேரா? யஷ்வந்த். டாடா. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. பட் 2.5 hours ஆச்சு. ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 2 o'clock மேலே நான் செக் அவுட் பண்ணிவிட்டு பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். ஜவாதி ஹில்ஸில் இதே மாதிரியே சின்ன சின்ன நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த பேண்டமிக்கில் மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. நான் மலை ஏறுறப்ப சொன்ன அதே ஸ்பாட்டுக்கு கரெக்டாக சன்செட் டைமில் வந்துட்டேன். ஜவாதி மலையோட மொத்த லேண்ட்ஸ்கேப்பும் இங்கிருந்து நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு ஆஃப் பீட்டில் அடுத்த வீடியோவில் பாய்.